ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குவிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பன்னீர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், கடலை மாவு 200 கிராம், மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் தோசை சோடா, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர், கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. செய்முறை: ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் தோசை சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். மாவை நம்ம ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம பன்னீர் மேலெலாம் நல்லா கோட்டாகவும் பன்னீர் போண்டாவும் நல்லா வரும். நம்ம மாவை இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க பன்னீர் போண்டாலாம் பொரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரெல்லாம் நம்ம கலந்து வச்ச மாவில் போட்டு ஒன்றா ஸ்பூனில் எடுத்து எண்ணெயில் சேர்த்துடுங்க. எண்ணெய் மிதமான சூடு வந்ததும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லா பன்னீர் போண்டாவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம போண்டாலாம் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அப்புறம் திருப்பி விடலாம் அடுத்த சைடு வேகிறதுக்காக. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பன்னீர் போண்டாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை கூட சாஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும்.